இந்த பிளைட் அட்டெண்டர் அவளோட செருப்பை வச்சு பேசஞ்சர் கொடுக்கற காஃபில கலக்கறா. அதை கொண்டு வந்து இளவரசி கிட்ட கொடுக்கறா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ கொண்டு வந்த காஃபியை இந்த இளவரசி வேணும்னே சூடாவே அவளோட கை மேல ஊத்திடுறா. அதுல இவளோட கையே செவந்து போயிடுது. சோ அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் செருப்பை யூஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறா. ஆனா இந்த டைம் இளவரசி இந்த காஃபியை வேண்டாம் டிஃபனை கொண்டு வான்னு சொல்லிடுறா. சரின்னு இவளுமே இளவரசிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற டிஃபனை கொண்டு வந்து கொடுக்கறா. இத பார்த்ததுமே இளவரசி இந்த சாப்பாடு வேணா உனக்குன்னு ரெடி பண்ணி வச்ச சாப்பாடை கொண்டு வான்னு சொல்லிடுறா. இளவரசி சொல்ற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போய் அவளோட சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கலான்னு திறந்து பாக்குறா. பார்த்தா அது சீ ஃபுட்டா இருக்கு. ஆனா இந்த இளவரசிக்கு சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு. சோ அதுல இருக்கிற நூடுல்ஸ் மட்டும் தனியா எடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்துறா. இளவரசியுமே இது சீ ஃபுட்னு தெரியாம சாப்பிட்டுறா. அதை சாப்பிட்டதுனாலயே இவளுக்கு மூஞ்சி எல்லாம் அலர்ஜி ஆயிடுது. அதனால பிளைட் லேண்ட் ஆனதுமே இவளை வீல் சேர்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா வந்த இடத்துல இளவரசி அலர்ஜியால இறந்து போயிட்டா. அவளோட உடம்ப அதே பிளைட்ல திருப்பி கொண்டு போறேன்னு சொல்றாங்க. சோ அந்த பிளைட்ல கொண்டு வர உடம்புக்கு இதே பொண்ணு தான் பாதுகாப்புக்காக வரா. ஆனா பிளைட் அங்கிருந்து கிளம்பி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இளவரசியோட ஆவி இந்த பொண்ணை பழி வாங்கிடுது.